ஹாய் ப்ரூ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் பத்தி தான் பார்க்க போறோம். அவர் தான் அஜித் குமார். அவர் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஆக்டரா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. ரேசிங்ல அப்பையிலேருந்தே அவருக்கு ஆர்வம் இருந்திருக்கு. ஆனா ஃபுல்லா வந்துட்டு இதுக்காகவே எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சாரு. ஆக்டிங்ல பயங்கரமா டெவலப் ஆகி நிறைய வெற்றிகரமான படங்களை கொடுத்திருக்காரு. பிளாக் பஸ்டர் ஹிட்லாம் கொடுத்தவர் தான் அஜித் குமார். இது தொடர்ந்து அவரோட கரியர்ல பயங்கரமான அச்சீவ்மெண்ட்ஸ் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி அவருக்கு ஆல்ரெடி ஆர்வமா இருந்த ரேசிங்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டை கொண்டு வந்தாரு. முன்னாடியே இவர் வந்துட்டு ரேசிங்ல போயிருக்கலாமே அப்படின்னு நினைச்சப்போ அப்போ போதுமான ஆதரவு இல்லாத நிலையில இப்போ வந்துட்டு மறுபடியும் ரேசிங்கை தன்னோட கையில எடுத்திருக்காரு. அதுக்காக நிறையவே எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ப்ராக்டிஸும் போட்டிருக்காரு. அண்ட் ரேசிங்லையும் பயங்கரமா வந்துட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் தான் பெல்ஜியம்ல நடந்த மேட்ச். இந்த மேட்ச்ல அஜித் குமாரோட டீம் 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே வந்துட்டு ஒரு கடினமான மேட்சா சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ரேசர்களுமே இந்த ஒரு ட்ராக்ல ஓட்டுறது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் வந்துட்டு ஒரு அச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ட்ராக் வந்துட்டு மிக கடினமான ட்ராக்ல ஒன்று. அண்ட் அதிகம் வந்துட்டு பள்ளம் மேடு இந்த மாதிரி மாத்தி மாத்தி இருக்கும். அதுல வந்துட்டு ஒரு ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுங்கிறதே பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு மேட்ச்ல வந்துட்டு கலந்துக்கிட்டு 2வது இடம் பிடிச்சதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கணும். அண்ட் அஜித் குமார் வந்துட்டு எந்த பிரிவில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வந்துட்டு அந்த ட்ராக்ல வந்து ஓட்டுற மாதிரியான ஒரு மேட்ச் தான். அதுலேயும் இவங்க ஸ்பெஷலாக ஒரு பிரிவில் கலந்துருக்காங்க. அந்த பிரிவு படி அஜித் குமார் அவங்களோட டீம் அண்ட் அதில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனும் இருப்பாங்க, ஃப்ரெஷர் பர்சனும் இருப்பாங்க. ஸோ இப்படி மிக்ஸ்ட் ஆகி தான் இருப்பாங்க. அதனால வந்துட்டு போட்டி வந்துட்டு ரொம்ப ஈக்குவலான ஒரு காம்படிஷனோட தான் நடக்கும். 24 மணி நேரமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டு இந்த கார் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி ஓட்ட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இதில் டெக்னிக்கலாகவும் நிறைய சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா இன்ஜின் ஹீட் ஆச்சுன்னா அதை பார்க்கணும், டயர் மாற்றணும், ஃபியூவல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கும். 24 மணி நேரத்தில் வந்துட்டு ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மார்னிங் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாலும் நைட்ல வந்துட்டு அந்த ட்ராக்ல கண்ணு தெரியாம ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிகவும் கடினமான பாதைங்கிறதுனால ஈஸியா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருந்திருக்கு. அஜித் குமார் அவர்கள் இவ்வளோத்தையும் தாண்டி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அந்த ரேஸையும் கம்ப்ளீட் பண்ணி 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடியும் அவர் நிறைய ரேசிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு துபாயில வந்துட்டு ஒரு தடவை 3ஆம் இடம், அடுத்து இட்டாலியில நடந்த போட்டியிலும் 3ஆம் இடம், மீண்டும் பெல்ஜியத்துல பல முறை மேடை ஏறி இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ரேசிங்காகவே நிறைய பீப்புள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ட்ரெயின் ஆகிட்டு வராங்க. ஆனால் அஜித் குமார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து தன்னோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி அழகாக கம்பீட் பண்ணி அதில் ஜெயிச்சியும் காட்டியிருக்காரு. அண்ட் இதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகி நிறைய ஆடியன்ஸை வந்து கிராப் பண்ணியிருக்கு. அண்ட் அது ரொம்பவே இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. மே 1, 2026 அஜித் குமாரோட பர்த்டே அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் ஒரு டாக்குமெண்ட்ரி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அதனாலேயே ஆடியன்ஸ் பயங்கர ஹைப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லா இருக்கு இல்லையா, அஜித் குமாரோட ஒரு மூவி லிஸ்ட்ல ரொம்ப வந்துட்டு ஒரு டாப்ல இருக்க ஒரு மூவி தான் பில்லா. அந்த மூவியும் அஜித் குமார் பர்த்டே அன்னைக்கு ஸ்பெஷலாக மே 1 வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபேன்ஸை வந்துட்டு பயங்கரமாக எக்ஸைட் பண்ணியிருக்கு. அண்ட் இப்போ இந்த வருஷம் 2026 அவர் ஃபுல்லாக வந்துட்டு ரேசிங்கை ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 2025 குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டு கொடுத்திருந்தது. அதை தொடர்ந்து அவர் ஃபுல்லாக வந்துட்டு ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 2026 அவரோட ஃபுல் கவனமும் ரேசிங்கில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் நிறைய கண்ட்ரீஸை ஏம் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, இங்கிலாந்து இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் மறுபடியும் வந்துட்டு போட்டிகள் இடப்போவதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாதாரண சுற்றுப்பயணமாக இருக்க போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு காம்படிஷன் மயமாக ஒரு டென்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. அதனால அவர் எப்போ திரும்ப ஆக்டிங் கரியருக்குள்ள மறுபடியும் வர போறாரு, எப்போ அடுத்த படத்துக்கு கமிட்மெண்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட இந்த ஸ்டோரி உங்களை எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.